கரடியும் 2 நண்பர்களும். ஒரு ஊரில் 2 இணை பிரியாத நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் ராகவன், மற்றொருவன் சுந்தரன். ஒரு நாள் இருவரும் தேன் எடுப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்றனர். செல்லும் வழியில் ராகவன் சுந்தரனிடம், "நீ எதை பற்றியும் பயப்படாமல் என்னுடன் வா. என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்" என்று கூறினான். காட்டில் உள்ள பறவைகள், மரங்கள், காட்டு விலங்குகள் போன்றவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டே இருவரும் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே கரடி ஒன்றின் உருமும் சத்தம் கேட்டது. சிறிது நேரத்தில் அவர்கள் செல்லும் வழியிலேயே அந்த கரடியும் வந்து கொண்டிருந்தது. கரடியை கண்டதுமே இருவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள். கரடியும் அவர்களை துரத்தியது. சில வினாடிகள் ஓடிய பிறகு ராகவன் ஒரு மரம் இருப்பதை கண்டான். உடனடியாக அந்த மரத்தில் ராகவன் ஏறி அமர்ந்து கொண்டான். சுந்தரனுக்கோ மரம் ஏற தெரியாது என்று ராகவன் நன்கு அறிந்திருந்தும் அவனை கீழே விட்டுவிட்டு தான் மட்டும் தப்பித்தால் போதும் என்று சுயநலத்தோடு ராகவன் நடந்து கொண்டான். சுந்தரனுக்கு மரம் ஏற தெரியாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் எப்படி கரடியிடமிருந்து தப்பிப்பது என்று யோசித்தான். இறந்தவன் போல் நடித்தால் கரடி தன்னை கொல்லாது என்று ஒரு யோசனை தோன்ற, பின்னர் நிலத்தில் இறந்தவனைப் போல மூச்சை அடக்கிக் கொண்டு படுத்துக் கொண்டான். அப்போது அங்கு வந்த கரடி கீழே விழுந்து கிடந்தவன் காதருகே சென்று நுகர்ந்து பார்த்தது. சுந்தரன் இறந்து விட்டான் என்று நினைத்து அந்த கரடி அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டது. சுந்தரனின் காதருகே சென்று கரடி முகர்ந்து பார்த்ததை மேலிருந்து பார்த்த ராகவன், கரடி சுந்தரனிடம் ஏதோ சொல்கிறது என்று தவறுதலாக புரிந்து கொண்டான். கரடி செல்வதை மரத்தில் மேலிருந்து பார்த்த ராகவன் கீழே இறங்கி வந்து சுந்தரனை எழுப்பினான். "சுந்தரா, எழுந்திரு, நாம் தப்பித்து விடுவோம்." அந்த கரடி சென்று விட்டது என்று கூறி சுந்தரனை எழுப்பினான். சுந்தரனும் எழுந்து தன் யோசனை வெற்றி அடைந்ததை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டான். ராகவன் சுந்தரனிடம், "கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது?" என்று கேட்டான். அதற்கு சுந்தரன், "ஆபத்தில் உதவாத நண்பனை என்றுமே நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனது" என்றான். சுந்தரனின் பதிலை கேட்ட ராகவன் தன் சுயநல புத்தியை எண்ணி நொந்து கொண்டான். சுந்தரனோ இனிமேல் நம் நட்பு நீடிக்க வேண்டாம் என்று கூறி அங்கிருந்து தனியே சென்று விட்டான். நீதி: ஆபத்தில் உதவுபவனே நல்ல நண்பன்.